அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்களின் மச்சங்கள் சிறப்புகள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆயக்கலைகள் 64 இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் அறிந்த ஒன்றுதான். இதில் ஜோதிட கலையும் ஒன்றாகும். இதன் ஒரு பிரிவே சாமுத்திரிகா லட்சண சஸ்திரம். ஒருவரின் உடல் அங்கங்கள் பற்றி குறிப்பிடுவது சாமுத்திரிகா லட்சணம் ஆகும். இதில் ஒரு பகுதியாக சொல்லப்படுவதுதான் மச்ச சாஸ்திரம். உடலில் எந்த ஒரு இடத்தில் மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டகரமாக மாற வாய்ப்பு இருக்கின்றன என்பதை பற்றி துல்லியமாக தெரிவிக்கும் ஒரு சாஸ்திரமே மச்ச சாஸ்திரம். பொதுவாக அதிர்ஷ்டசாலிகளை மச்சக்காரர்கள் இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு என பலர் கிண்டலாக சொல்லுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மச்சங்கள் ஒருவரின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு உடல் பாகங்களில் இருக்கும் மச்சங்கள் எந்த மாதிரியான பலன்களை அவர்களுக்கு தரும் என்பதை இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம். ஜோதிடத்தில் அந்த சாஸ்திரத்தில் ஒரு பிரிவே மச்ச சாஸ்திரமாகும். ஒருவருக்கு மச்சத்தை வைத்தே அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும், அவர்களின் குணநலன்கள் என்ன என கணித்து சொல்வதே மச்ச சாஸ்திரமாகும். இது ஆண்கள் பெண்கள் என வேறுபடும். குணநலன்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பற்றி அறிய உதவக்கூடியது என்பதனால் மச்ச சாஸ்திரம் மக்களிடம் சமீப காலமாகவே அதிகமாக பிரபலமாகி வருகிறது. சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மச்சம் இருந்தால், அதுவும் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டமானதாக கருதப்படுகிறது. அப்படி பெண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் என வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக உதடு, மேல் உதடு அல்லது கீழ் உதடு எதுவாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு உதட்டில் மச்சம் இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டதாலியாகவும் ராணியாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு அமைய இருக்கும் கணவரும் சிறந்த துணையாக இருப்பார். இவர்களுக்கு வசதியாகவும் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக மேல் உதடு அல்லது கீழ் உதடு, அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நெற்றியின் வலதுபுறம் மச்சம் இருந்தால் அவர்கள் தைரியசாலியாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். எந்த செயலையும் தனியாக நின்று செய்யக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்களாவார்கள். இவர்கள் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள். இவர்களையே நம்பி வெற்றி அடைவார்கள். எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அவர்களிடம், இந்த பெண்களிடம் அதிகமாக இருக்கும். இடதுபுற நெற்றியில் மச்சம் இருந்தால் அவர்கள் அழுத்தக்காரர்களாக இருப்பார்கள். பிடிவாதக்காரர்களாகவும் தென்படுவார்கள். இவருக்கு தீய நண்பர்களுடன் பழக்கம் ஏற்படும். சிவப்பு நிற மச்சம் இடது நெற்றியின் பெண்களுக்கு சிவப்பு நிற மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டத்தின் கண்டிப்பாக அடையாளமாகவே கருதப்படுகிறது. அடுத்ததாக நெற்றி பொட்டு வைக்கும் இடம் அல்லது குங்குமம் வைக்கும் நெற்றி வகுட்டில் மச்சம் இருந்தால் அவர்கள் உயர் பதவியில் இருப்பார்கள். கணவர்களாகவே அடைவார்கள். முக்கியமாக திருமணம் செய்யும் போது சாதாரண நிலையில் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் கணவர் உயர்வான பதவியை அடைவார் என்பது மச்ச சாஸ்திரம் கூறும் ஒரு அற்புதமான உண்மையாகும். அடுத்ததாக மூக்கிற்கு மேல் மச்சம் இருந்தால் எவ்வளவு கஷ்டமான சவாலாக இருந்தாலும் இவர்கள் அசால்ட்டாக முடித்து விடுவார்கள். இவர்கள் எந்த காரியத்திலும் பின் வாங்கவே மாட்டார்கள். இந்த பெண்கள் முக்கியமாக மற்றவர்களால் செய்து முடிக்க முடியாத காரியத்தை சுலபமாக முடித்து காட்டக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்கள். நுனிமூக்கில் மச்சம் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு வசதியான மற்றும் அந்தஸ்தான வாழ்க்கை இவர்களுக்கு அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பெண்களுக்கு வாய்க்கு மேல் மூக்கிற்கு கீழ் மச்சம் இருந்தால் அவர்கள் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக தென்படுவார்கள். இவர்கள் பொதுவாக கடின உழைப்பு அதனை விரும்பாமல், மூளைக்கு வேலை மூளைக்கு வேலை தரக்கூடிய அற்புதம் நிறைந்த, ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியில் இருப்பார்கள். அடுத்ததாக இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு ஈர்ப்பு சக்தியும் வசீகரமும் அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் மிகவும் பிடித்தவர்களாக தென்படுவார்கள். இவர்கள் யாரிடமும் உதவி கேட்காமல் அது உடனடியாக கிடைக்கும். இவர்களது வயது ஏற ஏற வசீகரமும் ஈர்ப்பும் தன்மையும் அதிகரிக்கவே செய்யும். வெள்ளது கிண்ணத்தில் மச்சம் இருந்தால்
அவர்களின் வாழ்வில் ஏற்றத்தாழ்வு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சமநிலை என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்காது. அடுத்ததாக கழுத்து பகுதியில் மச்சம் இருந்தால் சிறப்பம்சமாகும். வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும். பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டிலும் இவர்களின் வார்த்தைக்கு தனி மதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இவர்கள் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் பண வசதி கொண்டவர்களாக இருப்பார்கள். வயது ஏற ஏற இவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே உச்சத்திற்கு செல்லும். இவர்களுக்கு இரக்க குணமும் அதிகமாக இருப்பதனால் தான தர்மங்கள் போன்றவற்றில் அதிக சிந்தனையுடன் செயல்படுவார்கள். அடுத்ததாக தோளில் மச்சம் இருந்தால், வலது தோள்பட்டையில் மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. தைரியமானவர்களாகவும் எதற்கும் பயமும் இல்லாதவர்களாகவும் தென்படுவார்கள். இடது தோளில் மச்சம் இருந்தால் இவர்கள் குடும்பத்தை மிக சிறப்பாக வழி நடத்தும் தன்மை கொண்டவர்களாக செயல்படுவார்கள். அடுத்ததாக மேல் வயிறு பகுதியில் மச்சம் இருந்தால் பொறுமையான நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடிவயிற்றில் மச்சம் இருந்தால் அது ராஜயோகத்தை உண்டாகும். உயர்ந்த பதவிகள், சொந்த தொழில் ஆகியவற்றை இவர்களுக்கு கண்டிப்பாக அமைந்து அதிகப்படியான செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக முதுகில் மச்சம் இருந்தால் இவர்கள் நினைத்ததை கண்டிப்பாக நடத்த காட்டும் ஆற்றல் கொண்டவர்களாகவே தென்படுகிறார்கள். முக்கியமாக செல்வ செழிப்பு கொண்டவர்களாகவும் அதீத சக்தி கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். பெண்களின் உடல் மச்சம் இருக்கும் இடத்தை பொறுத்து அதிர்ஷ்டம் கண்டிப்பாக மாறுபடுகிறது. உண்மையாக மச்சத்தை இயற்கையாக ஒவ்வொரு மனிதன் உடலிலும் இங்கேயும் மச்சம் இருக்கும். அதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் இருந்தாலும் நம்மில் பல பேர் ஜோதிட காரணத்தை விரும்புகிறோம். அதாவது முக்கியமாக சாமுத்திரிகா லட்சணத்தை இதில் எடுத்து பார்த்தால் இதில் ஒரு பங்கமாக இந்த மச்ச சாஸ்திரம் விளங்குகிறது. மச்சத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு வேறு மாதிரியாகவும் ஆண்களுக்கு வேறு மாதிரியாகவும் இங்கே மாறுபடும். அதனால் அதனுடைய அதிர்ஷ்டம் என்ன என்று தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.